நிச்சயதார்த்தம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் ஏன் டேட் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? கல்யாணம் நடக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. இதுல எங்க இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்றது சொல்லுங்க. என்ன சார் சொல்றீங்க? இப்படி என்ன பிரச்சனை? உமாவோட அப்பா அம்மாவே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே. ஆனா உமா ஒத்துக்கலையே. உமா ஒத்துக்கலையா? ஆமா மது சார், பூஜாக்கு நான் தான் தாய் மாமாங்கிறது தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாங்க 2 பேரும் நண்பர்களா மட்டும்தான் இருந்தோம், ஆனா உண்மையிலேயே நாங்க உறவுக்காரங்களாவும் இருக்கோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப அதுவே எனக்கு உமாக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை கொண்டுச்சு. ஏன் சார், ஒருவேளை நீங்க பூஜாவோட நெருங்கி பழகிறது உமாவுக்கு பிடிக்கலையோ? உமா ரொம்ப பொசசிவோ? ஆனா அவ அப்படி பொசசிவா ஃபீல் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையே, அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலாமே. ஆனா அவ மது சார், உமா என்னென்னவோ பேசுறா, என்னையும் பூஜாவையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றா. சார் அவங்க பயங்கர இன்டெலிஜென்ட் சார். நல்லா யோசிச்சு தான் தெளிவா இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது என்னன்னா, இப்போ உமா எடுத்துட்டீங்க வச்சிங்களேன், அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, நிறைய சொத்து இருக்கு, போதா குறைக்கு பார்க்க அழகா வேற இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 வரை நான் நீ போட்டி போட்டுட்டு வருவாங்க. ஆனா பூஜாக்கு யோசிச்சு பாருங்க, பூஜாக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. யாரோ கண்காணாத ஒருத்தனை கட்டி கொடுத்து அவங்க காலம் பூரா கஷ்டப்படுறதை விட நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலம் ஃபுல்லா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நான் மட்டும் ஃபீல் பண்ணல, லாலாவும் இதுதான் ஃபீல் பண்றாரு. எங்க அத்தி பேர் அக்கா எல்லாருமே இப்படிதான் சார்.